திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழையினாலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்புகள் பெரிய அளவிலே உண்டாகாவிட்டாலும் ஆங்காங்கே நிலப்பயிர்கள், இன்னும் பொருள் சேதங்கள், வீடுகள் தண்ணீர்களில் மூழ்கி இருப்பது போன்ற சம்பவங்கள், ஆங்காங்கே கனமழையினாலே அதிகரித்த நீர்ப்பெருக்கு, வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் என்று சொல்லி பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் அது மட்டுமல்லாமல் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவின இந்த டித்வா புயலினாலே இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையில் 2,66,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு சுமார் 14 லட்சம் பேர் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அங்கே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் 390க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் பல நூற்றுக்கணக்கான பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. பலர் இடிபாடுகளில் சிக்கி இப்பொழுது வரையிலும் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்திய தேசிய பேரிடர் படையானது இதோடு கூட செயல்பட்டு, அதே போல இந்திய விமானப்படையும் செயல்பட்டு அங்கே வெள்ளத்திலே அல்லது நிலச்சரிவிலே இன்னும் பலவிதங்களிலே பாதிக்கப்பட்டு சிக்கி இருக்கிற 300க்கும் அதிகமான இந்தியர்கள் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய இந்திய விமானப்படையும் இந்த பேரிடர் தேசிய மீட்பு படையும் இணைந்து செயல்பட்டு இலங்கைக்கு உதவியாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீட்பு பணியில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நடத்த நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இலங்கையிலே சுமார் 3 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த டித்வா புயலால் என்று சொல்லி ஐநாவின் யுனிசெஃப் ஐக்கிய அமைப்பானது தெரிவித்திருக்கிறது. குழந்தைகளுடைய நலன் பாதுகாக்கப்பட, பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, இன்னும் உணவு, தண்ணீர் போன்ற அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டு குழந்தைகள் பராமரிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். 3 லட்சம் குழந்தைகள் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த பிள்ளைகளுடைய சுகம், நல்வாழ்வு, அந்த பாதுகாப்பிற்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் தேசங்களில் அவ்வப்போது நடைபெறுகிற இயற்கை பேரிடர்களினால் உண்டாகிற அழிவுகளிலே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தைகள், பெண்கள் என்று சொல்லி பலவிதங்களிலும் பாதிக்கப்படுகிற செய்தியை நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிறோம். அப்பா, தற்போது ஆண்டவரே, இந்த டித்வா புயலானது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே தாக்கத்தை ஏற்படுத்தி அதனாலே பல நூற்றுக்கணக்கான பேர் ஒரு பக்கம் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் பலர் காணாமல் போயிருக்கிற நிலையிலே 3 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த குழந்தைகள் எந்த சூழ்நிலையில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த குழந்தைகள் எல்லாம் பத்திரமாக மீட்கப்பட ஆண்டவரே தகப்பனே, அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி, உணவு, உறைவிடம், ஆண்டவரே அதே போல தண்ணீர், இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு குழந்தைகள் பராமரிக்கப்பட, உயிரிழப்பு தொடராதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல தேசங்கள் எங்களுடைய இந்தியா உட்பட இதற்கு உதவி செய்தாலும் ஆண்டவரே தேவரீர் மனமிறங்கி இதன் பாதிப்பு குறைக்கப்பட்டு ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப இலங்கை தேசத்திற்கு மனமிறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.